நாம் ராஜகுலம் அல்லது ராஜகுலத்தோர் என்ற சாரின் சான்றிதழை அறிவிக்க வலியுறுத்தி அது வெற்றி பெறுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, முக்கியமான கருத்துக்களை நேரத்தில் பேசக்கூடிய கூட்டமாக தான் இந்த கூட்டம் இன்னைக்கு கூடப்பட்டிருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்தது போல கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேரை கூடிய விரைவில் இதே கோபி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு பொதுக்கூட்டமாக நடத்துவதற்கான வாய்ப்பை தேதியை கொடுத்து அது நடத்தலாம் என்று தெரிவித்து, இன்றைக்கு பொறுப்பாளருடைய ஆலோசனை கூட்டம். இத்தனை ஆண்டு காலம் நம்ம என்ன செய்தோம், செய்து கொண்டிருக்கின்றோம். சமுதாய ரீதியாக இந்த 25 ஆண்டு காலம் என்னென்னலாம் இழந்தோம், எதை பெறுவதற்காக முன்வந்தோம், எதற்காக இந்த அகில இந்திய ராஜகுலத்தோர் பேரவை உருவாக்கப்பட்டிருக்கு, அது என்பதெல்லாம் உங்களுடைய திண்ணை பிரச்சாரங்கள்ல நீங்கள்லாம் அறிந்த ஒரு விஷயம், தெரிந்த ஒரு விஷயம், வரலாறு நன்கு அறிந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் இங்கே இருக்கிறீங்க. அதை வாரந்தோறும் இந்த மாவட்டம் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் நீங்கள் அந்த திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு வருவது தலைமை கழகத்தில் தொடர்ந்து தெரிகிறது. ஆனால் தலைமை கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் முடிந்து கூட அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மாவட்டம் தோறும் மனு கொடுப்பது, ஆர்ப்பாட்டம், போராட்டம் என அரசுக்கு பல்வேறு வகையான கோரிக்கைகளை பல்வேறு முறையில் தெரியப்படுத்தி கூட இந்த ராஜகுலா என்ற சாதி சான்றிதழ் வாங்குவதற்கு எப்பேற்பட்ட போராட்டம் நடத்தினாலும் அது முழுமையாக ராஜகுலம் அல்லது ராஜகுலத்தோர் என்று தருவதற்கு தயக்கம் காட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் அல்லது துறையை சார்ந்த அமைச்சர்கள் இது போன்றவர்களிடத்திலிருந்து நாம் ராஜகுலம் அல்லது ராஜகுலத்தோர் என்ற சாரின் சான்றிதழை அறிவிக்க வலியுறுத்தி அது வெற்றி பெறுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டு காலம் தொடர்ந்து அரசை வலியுறுத்துவதற்கு பல்வேறு கோரிக்கை மனுக்களை கொடுத்து அந்த மனுக்கு எந்த ஒரு செவிசாய்ப்பும் இல்லாத மனு கிடப்பில் போடக்கூடிய சூழல் தான் இந்த சங்கத்து ரீதியாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப சங்கமாக செயல்பட்டால் நம்முடைய செயல்பாடு ஒரு எல்லைக்கு உட்பட்ட பகுதிக்குள்ள உள்ளடக்கியதாக அது இருந்து விடுது. அப்ப தொடர்ந்து நம்ம கோரிக்கைகளை பல்வேறு முறைகளில் அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்க ஊழியராக இருந்தாலும் சரி, அந்த கோரிக்கை வைக்கும் போது சங்கத்துடைய நிலைமை தெரிந்து அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுவது நம்ம எல்லாம் கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம பெறுவதற்கு நம்ம என்ன தேவை? மாதாந்திர கூட்டம் போடுறோம், சங்கத்து ரீதியாக வாரம் கூட்டம் போடுறோம், இல்லை அமாவாசை கூட்டம் போடுறோம். நம்மளுடைய தேவைகளை அங்கே ஒருங்கிணைந்து ஒரு கோரிக்கையாக நம்ம அதை உருவாக்கம் செய்கிறோம், தீர்மானங்கள் போடுறோம். தொடர்ந்து 75 ஆண்டுகளும் தீர்மானம் போட்டதுபடி அந்தந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய சங்கங்கள் அப்படி இருந்ததை தவிர அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது சுத்தமாக கிடையாது. 75 ஆண்டு காலம் போராட்டம் தான். அது 40 வருஷம் சங்கமாக இருந்தாலும் சரி, 20 வருஷம் சங்கமாக இருந்தாலும் சரி. அப்போ அரசுக்கு இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் முறையாக வருவது கிடையாது, அதை பெறுவதற்கான வழிவகையும் கிடையாது. அப்போ இந்த முயற்சியை நாம் பெறுவதற்கான தொடக்கத்தை ஆரம்பித்தால் இன்னொரு கட்சியில் போய் ஒரு ஒன்றிய செயலாளரையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளரையோ நம்ம அணுகி நம்மளுடைய கோரிக்கையை வைக்கும்போது பெருவாரியான சலுகைகளை அது சார்ந்திருக்கக்கூடியவர்களை அணைத்து விட்டு ஒன்றுத்துக்கும் உப்பேறாத சில சலுகைகள் மட்டும் நமக்கு கொடுத்து நம்மளை அனுப்பி வச்சுறாங்க. சில இலவசத்துக்காக அந்த கட்சிகளுக்கு கொடி பிடிக்கக்கூடிய சூழல் உருவாகுது. அப்ப வருங்கால சந்ததிகளுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எப்படி பாதுகாத்து அவங்க கையில் நம்ம கொடுப்பது, அவங்களுக்கான ஒரு முழுமையான பாதுகாப்பை கொடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம உருவாக்குவது, இதை உருவாக்கணும்னு நினைத்தா நமக்குள்ள ஒரு பயம் என்ற ஒரு உணர்வு அதிகபட்சமாக ஆட்கொள்ளும். அப்ப அந்த பயம் எதனால உருவாகுது? நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் கூட யார் வருவா, அந்த பிரச்சனையை எப்படி சந்திப்பது, எப்படி கையாளுவது,
அதையும் மீறி அந்த பிரச்சனையை சந்திக்கும் போது, தனக்குன்னு வரும்போது சந்தித்தாலும் சந்திக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவமானங்கள், பிரச்சனைகள், எதிர்மறையான விஷயங்கள் நம்மளை தாக்கும்போது அந்த இடத்துல பயந்து ஒதுங்கி வந்துடும். இது பரவலாக தமிழகம் முழுவதும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அது இருந்து வந்தது. கிட்டத்தட்ட 20 முறை தமிழ்நாடு முழுவதும் நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நம்முடைய சமுதாய உறவுகளை ஒருங்கிணைத்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மன ரீதியான பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைத்து உளவியல் ரீதியாக அவங்களை பாதுகாத்து நம்மளுக்காக உள்ள வரலாறை எடுத்து கூறி இப்படி ஒரு வரலாறாக இருக்குது. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய சமுதாய மக்கள் நாமெல்லாம் நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ஜாதி பெயரை அதை வைத்துக் கொண்டு தொழில் பெயரோடு ஒப்பிட்டு அழைத்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொழில் சார்ந்தவர்கள் ஒரு அடக்குமுறைக்குள்ள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைத்து வைத்திருக்கிறார்கள். பல்வேறு சமுதாயங்கள் இது போன்ற தொழில் செய்யக்கூடிய சமுதாயங்கள்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜாதி பெயரை மாற்றி இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லை உலகத்தில் ஒரு அந்தஸ்துக்குள்ள வராங்க. அப்ப நமக்கான ஒரு அடையாளம் ராஜகுலான்ற ஜாதி சான்றால் நம்மளுடைய கெசட்ல இருக்கும்போது அதை தேர்வு செய்து ராஜகுலான்ற ஒரு பெயர் மாற்றம் வந்தால் நமக்கு அடிப்படையான அந்த ஜாதி இழிவை வெளியில வந்துடலாம் அப்படின்னு நோக்கத்தோடு தான் ஜாதி பெயரை மாற்றம்னு சொன்னோம். இதை பல்வேறு சங்கங்கள் ஜாதி பெயரை மாற்றம் அவருக்கான சலுகைகள் வராது, அதனால நீங்க ஜாதி பெயரை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பரப்பி அப்ப பொய்யான ஒரு தகவலை பரப்பி என்ன பண்றாங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாங்க. அப்ப மக்கள் இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை வைத்து அவங்க அரசியலை அவங்க அந்த சலுகைகளை இல்லை அவங்களுடைய வருமானங்களை பெறுவதற்காக அந்த சங்கங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே முடக்குது. இதுல இருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படையாக ஒரு கட்டமைப்பு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிதான்